மன்னிச்சிருங்க. ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ, உன் தம்பியோட மூச்சு காத்த கூட என் மேல பட விட மாட்டேன். இது உன் குழந்தை மேல சத்தியம். அம்மா, அண்ணன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டேனேம்மா. பதன், டேய் பதன், எங்கடா போற? நீடா விஜய், விஜய், ஜெய். அம்மா, விஜய் சீக்கிரமா வாடா. என்னாச்சு தெரியலையே. விஜய், என்னாச்சுமா? பதன் வீட்டை விட்டு வெளியே போறடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, போய் பாருடா. போ. பதன், ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? டேய், இவன் எப்படி நம்மள ஃபாலோ பண்ணி வருவான்? சீக்கிரம் வண்டி ஏறுடா. பாத்து போப்பா. ஐயா, அந்த விஜய் வந்துட்டு இருக்கான். வந்துட்டான்டா, 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 வந்துட்டான்டா. வாடா டூப்ளிகேட் ஏசி. டேய், என் தம்பி எங்க? உங்க தம்பி கிம்பி எல்லாம் அப்புறம். அன்னைக்கு இந்த சத்யா கோட்டைக்குள்ளேயே பூந்து என்னையே ஆப்படிச்சுட்டா இல்லையா? அன்னைக்கு உன்னை தூக்கிடலான்னு நினைச்சான்டா, ஆனா நீ மிஸ் ஆயிட்டா. மவனே, இன்னைக்கு நீ மாட்டிக்கிட்டே. டேய், நீ என்ன தூக்குறது, நான் உன்னை தூக்குறதுல அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ என் தம்பி எங்கடா? போடுறான் அவனே. டேய் தனா, நீ உடனே மும்பை கிளம்பு. நான் கூப்பிடுவதற்கு வர வேண்டாம். ठीक है? ठीक है भैया. आओ. பாருடா இவனை, சிங்கம் மாதிரி சத்யா கோட்டைக்குள்ள நுழைஞ்சாவே எப்படி அசிங்கமா நிக்கிற பாரு. தம்பி,
உன் மாதிரி தைரியசாலிங்களை இந்த சத்யாக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா பிடிச்சு போச்சு உடைய மாட்டேன். அதனாலதான் உன்னை என் கூடவே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். ஆயில் முழுக்க நீ நினைக்கிற மாதிரி உயிரை பத்தி கவலைப்படுறவன் நான் இல்லை. எனக்கு என் தம்பி முக்கியம். அவனை என்கிட்ட கொடுத்துட்டு உன்னால என்ன பண்ண முடிஞ்சாலும் பண்ணிக்கடா. क्या बात है, क्या बात है. உன் தம்பி தூக்கணும் தான் என் தம்பியோட ஆசை. ஆனா இந்த சத்யாக்கு நீதாண்டா வேணும். பரவாயில்ல, உன் தம்பி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர சொல்றான். அப்புறமா உங்க 2 பேருக்கும் இதே இடத்துல வச்சு சமாதி கட்ட. நீ பலசாலி நான் ஒத்துக்கிறேன். ஆனா உன்னோட நான் புத்திசாலி. என் முன்னாடி நீ பலஹீனமா தான் இருக்கணும். டேய் இது சத்யாவோட கோர்ட்டுடா. இங்க அப்பீலும் பண்ண முடியாது, வாதாட வக்கீலும் வச்சுக்க முடியாது. உனக்கு நான் தீர்ப்பு எழுதியாச்சு. ஆயுள் தண்டனை. டேய் இவன் பேண்ட் உருவிக்கிட்டு மூளையில கட்டி போடுங்கடா. சரி பையா, நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் கலை சார், கடந்த 10 வருஷமா நிலுவையில் இருக்க இந்த ஸ்டேஷன் ரெக்கார்ட்ஸ், பழைய குற்றவாளி, புது குற்றவாளி, வாரண்ட், பிடி வாரண்ட், பெயிலில் போனவன், பரோல்ல போனவன், அத்தனை அக்யூஸ்டோட ஃபைலையும் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். இம்மீடியட்டா வரணும். எஸ் சார். போங்க. நான் கமிஷனர் பேசுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏசி இருக்காரா? இருக்காருங்க ஐயா. ஐயா கமிஷனர் ஐயா பேசுறாருங்க. மிஸ்டர் வீரபாண்டியன் சார், மகாலட்சுமின்னு ஒருத்தவங்க அவங்க பசங்க காணாம போன விஷயமா இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. சவுகார்பேட்டை சத்யாங்கிறவனுக்கும் இவங்க பசங்களுக்கும் ஏதோ முன்விரோதம் இருந்திருக்கு. அதனால இவங்க சவுகார்பேட்டை சத்யா மேல சந்தேகப்படுறாங்க. இதுவரைக்கும் அந்த சத்யா மேல எந்த ஸ்டேஷன்லயும் எந்த கேஸும் கிடையாது. அவனுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்க சில பேர் உடந்தையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனே அவனை கூப்பிட்டு என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே சார், உடனே பண்ணிடுறேன். இதான் சார். மிஸ்டர் கலை, எஸ் சார். இந்த சத்யாங்கிறது யாரு? சார், எந்த சத்யா சார்? ம், சவுகார்பேட்டை சத்யா. சார், அக்யூஸ் லிஸ்ட்ல அந்த மாதிரி பேரே இல்லையா சார்? இருக்கு. இப்போ அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இமீடியட் அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணுங்க. அவனை நாளைக்கு நான் என்கொயரி பண்ணணும். ஐயா, நான் ஏறி மேல போய்ட்டேன் ஐயா. இங்க பாருங்க. சரியா போற பாம்பு கடிச்சிட்டியா? ஏய், ஒரு நிமிஷம். அடுத்த வாட்டி ஐயா, கலை போன். அண்ணே, கலை பேசுறேனே. சொல்லப்பா கலை. அந்த வீரபாண்டியன் கேட்டா சொல்லுடா, இந்த சத்யா வருவானே. ஓகேண்ணே, வந்துருங்க. சார், குட் மார்னிங். வணக்கம் ஏசிபி சார். இந்த சவுகார்பேட்டை சத்யாவோட அன்பான வணக்கம் வணக்கம் வணக்கம். உட்காருங்க சார். என்ன வர சொன்னீங்களே, தேங்க்யூ கலை. வழக்கமா எந்த புது ஆபீசர் வந்தாலும் நானே வந்து பார்ப்பேன். ஆனா வித்தியாசமா இந்த வாட்டி நீங்க என்ன வர சொன்னீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம் சார். ஐ அம் வெரி ஹாப்பி. எந்திரா எந்திரா எந்திரா. ஓகே, நீங்க சொன்னா சரி சார், நான் நிக்கிறேன். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்க? ரியல் எஸ்டேட் சார். ம். அப்புறம் அப்புறம் கூட ரியல் எஸ்டேட் சார். கிண்டல். ரியல் எஸ்டேட்ங்கிற பேர்ல கட்ட பஞ்சாயத்து, ஆள் கடத்தல், விபச்சாரம், கஞ்சா, அபின், ப்ரௌன் சுகர்னு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? என்ன ஏசிபி சார் ஏத்துக்கிட்டே போறீங்க? கேட்டு பாருங்க, என் மேல ஒரு கேஸ் கூட கிடையாது. எப்படி இருக்கும்? எங்க டிபார்ட்மெண்டே விலைக்கு வாங்கியிருக்கேன். சட்டத்தை உன் சட்ட பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். அப்படிங்கிற நினைப்பு உனக்கு. ம்? மாத்திக்கோ. இனிமே அது நடக்காது. என்ன ஏசிபி சார் பேசிக்கிட்டே போறீங்க? நீங்க நிக்கிறது இந்த ரூம் உங்க ரூமா இருக்கலாம். ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற இடம் இந்த சத்யாவோட இடம்.